தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்க காத்திருக்கிறது. ஒரு மாபெரும் கட்சியை ஒரே ஒரு மாவட்டம் வீழ்த்த முடியுமா? இது கற்பனையல்ல, 2023 நிதர்சனம். கோயம்புத்தூர். இது வெறும் மாவட்டம் மட்டுமல்ல, அஇஅதிமுகவின் அசைக்க முடியாத கோட்டை. இந்த கோட்டையில் விரிசல் விழுந்தால் அந்த கட்சியின் எதிர்காலமே கேள்விக்குறியாகும். கடந்த 2023 சட்டமன்ற தேர்தலில் கோவையில் உள்ள 10 தொகுதிகளில் 9ஐ அஇஅதிமுக கூட்டணி அள்ளியது. திமுகவால் ஒரு தொகுதியை கூட தொட முடியவில்லை. இதுவே அஇஅதிமுகவின் பலம். இந்த கோட்டையை தகர்க்க திமுக ஒரு மிகப்பெரிய அஸ்திரத்தை ஏவியுள்ளது. அதுதான் செந்தில் பாலாஜி. கரூரில் இருந்து கோவைக்கு அவர் மாற்றப்பட்டதே ஒரு போர் தந்திரம்தான். கோவை மாவட்டத்திற்காக கோடிக்கணக்கான மதிப்பிலான திட்டங்களை திமுக அரசு அறிவித்துள்ளது. இலவச பேருந்து பயணம், மகளிர் உரிமைத் தொகை என வாக்குகளை கவர தீவிர முயற்சி நடக்கிறது. செந்தில் பாலாஜியின் வருகை அதிமுகவின் உள்ளூர் செல்வாக்கை சிதைப்பதற்கே. எஸ்.பி. வேலுமணியின் அதிகார மையத்தை உடைக்க திமுக அரசு இந்த மாவட்டத்தை கையில் எடுத்துள்ளது. கோவையை இழந்தால் அஇஅதிமுகவின் மண்டல பலம் மொத்தமாக சரிந்துவிடும். இது அந்த கட்சிக்கு ஒரு மரண அடியாக கூட இருக்கலாம் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். ஆனால் இந்த 2 ஜாம்பவான்களையும் மிரட்ட ஒரு புதிய புயல் உருவாகியுள்ளது. அதுதான் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். இது தமிழக அரசியலின் 3வது முனை. தமிழகத்தில் உள்ள சுமார் 1 கோடிக்கும் அதிகமான இளம் வாக்காளர்களின் கவனம் விஜய் பக்கம் திரும்பியுள்ளது. இது திமுக மற்றும் அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியை சிதைக்கும். சென்னை மற்றும் திருச்சி போன்ற முக்கியமான நகர்ப்புறங்களில் டிவிகே கட்சியின் எழுச்சி அதிமுகவின் வாக்குகளை பெருமளவில் சிதறடிக்கும் என கணிக்கப்படுகிறது. விஜய் தனது முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்தியது தற்செயலானது அல்ல. வட தமிழகத்தின் வாக்கு வங்கியை குறிவைத்தே அவர் தனது ஆட்டத்தை தொடங்கியுள்ளார். விஜய் கட்சி 15 முதல் 20% வாக்குகளை பிரித்தால் அது அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளக்கூடும். இது திராவிட அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். வெளியே இருக்கும் எதிரிகளை விட உள்ளே இருக்கும் துரோகிகள்தான் ஆபத்தானவர்கள். அஇஅதிமுகவிற்குள் தற்போது நடக்கும் கோஷ்டி மோதல்கள் அந்த கட்சியை மேலும் பலவீனப்படுத்துகிறது. மதுரை மற்றும் திருநெல்வேலியில் நடந்த மாவட்ட ஆய்வுக் கூட்டங்களில் நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டது கட்சியின் செல்வாக்கை மக்கள் மத்தியில் குறைத்துள்ளது. உட்கட்சி பூசல் காரணமாக பல தொண்டர்கள் கட்சி மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இது தேர்தலுக்கு முன்பே அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தலாம். வட தமிழகத்திலும் திமுகவுக்கு ஆபத்து காத்திருக்கிறது. பாமக அதிமுக கூட்டணி அங்குள்ள ஜாதி அரசியலை பயன்படுத்தி திமுகவின் வெற்றியை தடுக்க முயற்சிக்கும். வன்னியர் வாக்குகளை ஒன்றிணைப்பதன் மூலம் வட தமிழகத்தில் பல தொகுதிகளை திமுகவிடம் இருந்து தட்டி பறிக்க அதிமுக கூட்டணி திட்டமிட்டுள்ளது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு வெற்றியை தந்திருக்கலாம். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் முற்றிலும் மாறுபட்ட ஒரு களம். உள்ளூர் எதிர்ப்பை சமாளிக்க திமுக சுமார் 20க்கும் மேற்பட்ட சிட்டிங் வேட்பாளர்களை மாற்ற திட்டமிட்டுள்ளது. இதுவே அந்த கட்சியின் பயத்தை காட்டுகிறது. மக்களின் மனநிலை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. குறிப்பாக விலையேற்றம் மற்றும் சில ஊழல் புகார்கள் ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு அலையை உருவாக்கக்கூடும். எந்த ஒரு பாரம்பரிய கோட்டையும் நிரந்தரமல்ல. கோவையை இழந்தால் அது அதிமுகவை அழிக்கும். ஆனால் அது திமுகவுக்கு வெற்றியை தருமா என்பதுதான் கேள்வி. 2023 தேர்தல் என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல. தமிழகத்தில் பல தசாப்தங்களாக நிலவும் இருமுனை அரசியலின் முடிவாகவும் இது இருக்கலாம். 3 பெரும் சக்திகள் மோதும்போது பலவீனமான ஒரு கட்சி மொத்தமாக துடைத்து எறியப்படலாம். அது எந்த கட்சி என்பதுதான் இந்த நூற்றாண்டின் பெரிய மர்மம். ஒவ்வொரு நாளும் இந்த களம் சூடுபிடித்துக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்தின் முடிவும் ஒரு கட்சியின் தலையெழுத்தையே மாற்றப் போகிறது. ஆனால் இந்த கதையில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கிறது. அதிமுகவை அழிக்கத் துடிக்கும் திமுகவின் கோட்டைகளுக்கே விஜய் ஒரு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளார். யாருடைய கோட்டையை யார் தகர்ப்பார்கள்? ஒரு மாவட்டத்தின் வீழ்ச்சி ஒரு சாம்ராஜ்யத்தையே அழிக்குமா? 2026 பதில் கிடைக்கும். தமிழக அரசியலின் இந்த மாபெரும் மாற்றத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் செய்யுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.